பங்குச்சந்தையில் ட்ரெண்ட் ரிவர்சல் கண்டுபிடிக்க ட்ரேடர்ஸ் அதிகம் பயன்படுத்தும் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்களில் ஒன்றுதான் பேரிஷ் ஹராமி பேட்டர்ன். முதலில் இது என்ன பேட்டர்ன் என்று பார்க்கலாம். பேரிஷ் ஹராமி என்பது 2 கேண்டில்ஸ்டிக்கள் சேர்ந்து உருவாகும் பேட்டர்ன். முதல் கேண்டில் ஒரு பெரிய புலிஷ் கேண்டில் போன். இது பாயர்ஸ் மார்க்கெட்டை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பதை காட்டும். அதற்கு பிறகு வரும் இரண்டாவது கேண்டில் சிறிய பாடி உடையதாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னவென்றால் அந்த கேண்டில் முழுவதும் முதல் கேண்டிலின் பாடி உள்ளேயே இருக்கும். இந்த பேட்டர்ன் பொதுவாக ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் முடிவில் அல்லது ரெசிஸ்டன்ஸ் அருகில் தோன்றும். இதன் பொருள் என்ன? முதல் நாள் பாயர்ஸ் மிகவும் ஸ்ட்ராங், ஆனால் அடுத்த நாள் கேண்டில் சிறியதாக இருக்கிறது என்றால் பையிங் மொமெண்டம் குறைகிறது மற்றும் மார்க்கெட்டில் இன்டிசிஷன் உருவாகிறது. இதனால் ட்ரேடர்ஸ் இத புலிஷ் ட்ரெண்ட் இருந்து பேரிஷ் ட்ரெண்டுக்கு மாற்றம் வரக்கூடிய சிக்னல் என்று பார்க்கிறார்கள். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், பேரிஷ் ஹராமி மட்டும் பார்த்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ட்ரேடர்ஸ் பொதுவாக கான்ஃபர்மேஷனுக்காக காத்திருப்பார்கள். உதாரணமாக, அடுத்த கேண்டில் பேரிஷ் ஆக க்ளோஸ் ஆகிறதா அல்லது பிரைஸ் ப்ரீவியஸ் லோக்கு கீழே பிரேக் ஆகிறதா என்பதை கவனிப்பார்கள். பேரிஷ் ஹராமி என்பது ட்ரெண்ட் வீக் ஆகிறது என்பதற்கான ஏர்லி வார்னிங் சிக்னல். வால்யூம், ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அல்லது RSI போன்ற இண்டிகேட்டர்ஸ். இத வால்யூம், ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் அல்லது RSI போன்ற இண்டிகேட்டர்ஸ் உடன் சேர்த்து பயன்படுத்தினால்தான் நல்ல ட்ரேடிங் டிசிஷன் எடுக்க முடியும். நீங்கள் ட்ரேடிங் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் Follow TradeBox Capital